குட் பேட் அக்லி நேத்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. இன்னும் எத்தனை பேர் இந்த படம் பார்க்கலன்னு தெரியல. இந்த படத்துல ஸ்டோரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வருஷம் தலை பர்த்டே வரும்போது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக யூடியூப்ல போய் வீடியோ தேடும் தெரியுமா, அந்த மாதிரி மொத்த மேஷப் ரீல்ஸா 2.5 மணி நேரம் படத்தை போட்டு வந்து காட்டியிருக்காங்க. இதுல தலை என்ன ஸ்டைல் என்ன லுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடியும் தலையை இந்த மாதிரி வேற யாரும் காட்டினது இல்ல, இதுக்கப்புறம் வேற யாரும் காட்ட போறதும் இல்ல. அந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் மூமெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மேக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்துல ரெஃபரன்ஸா இல்ல ரெஃபரன்ஸ் படமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை யாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இங்க எவன் என்ன கேட்க போறான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ரொஃபசர் ஜான் விக் டான்லி சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹல்க், கேப்டன் அமெரிக்கா, டெட்பூல் தான் வந்து பாத்தீங்கன்னா வரல. திஸ் மூவி இஸ் ஒன்லி ஃபார் பியூர் ஏகே ஃபேன்ஸ் அண்ட் நாட் ஃபார் அதர் பீப்பிள். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியே தேவை கிடையாது, ரீல்ஸ் வச்சு ஒரு படத்தை மேக் பண்ண முடியும் சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து காட்டியிருக்காரு. இன்னும் இந்த படத்துல வந்து சிம்ரன், த்ரிஷா, சுனில், பிரபுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, ஒருத்தன் சொல்றான் வீடியோல கடைசி சீன்ல வந்து பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும்ல, அந்த பாட்டுல சிம்ரனை விட பிரியா வாரி இருக்காங்க தெரியுமா, அவங்க நல்லா இடுப்பாட்டாங்கன்றான். அவனதான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன கபி என்ன கபி